Hey, good morning, everybody. பேரா இண்டிகேட்டரை வந்து சிலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனுடைய வீடியோ இது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிகபட்சமாக 2 பேரோ 3 பேர் தான் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதுவும் 2-3 டவுட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு விதத்தில் அது சந்தோஷம். ஏன்னா ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு சர்வீஸோ சுலபமாக எந்த விதமான யூசர் கைடும் இல்லாமல் புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் டாஸ்க். ஸோ 2 பேர் தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால அது சந்தோஷம். அநேகமாக எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த படத்தை பாருங்களேன். இது ஒரு ஸ்டவ். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஒரு புவரான டிசைன். ஏன்னா இந்த கீழே இருக்கிற சுவிட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த சுவிட்சு எந்த ஹாபுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. வெரஸ் இந்த ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது இதுக்கானது, இங்கே உள்ளது இதுக்கானது அப்படின்னு ஈஸியாக மேப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் ப்ராப்பர் டிசைன் அப்படின்னு டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ்ன்னு ஒரு புக்கில் வந்து ஒரு ஒருத்தர் சொல்லியிருப்பார். இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் வேல்யூபிள் புக். உங்களுக்கு நேரம் கிடச்சா படித்து பாருங்கள். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நிறைய பேர் டவுட் கேட்கல அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு புரியுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து லெட்ஸ் கெட் ஆன் வித் ஹவு டு யூஸ் குபேரா எக்ஸ்லீப். இதில் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். சிலருக்கு வந்து இந்த அப்டேட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு அப்டேட் அவைலபிள், whenever I make an update இந்த இடத்துல அப்டேட் அவைலபிள்னு வரும். அது சிலர் வந்து கவனித்து பார்க்குறதே இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வருது, எனக்கு வேறு மாதிரி வருதுன்றாங்க. யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன். த டெவில் இஸ் ஆல்வேஸ் இன் த டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அப்டேட் அவைலபிள் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆக்சுவலாக அப்டேட் ஆகிருக்குன்னு தெரியும். இதில் போய் நீங்கள் அப்டேட் டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னீங்கன்னா தென் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த இண்டிகேட்டரை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இன்வைட் ஒன்லி செக்ஷனில் போய் இன்வைட் ஒன்லி செக்ஷன் இந்த இருக்குது, இங்கே போய் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்டேட் the indicator, any indicator. Okay, now let's move on. இப்போது இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் டாப் டு பாட்டம் பார்க்கலாம். ட்ரெண்டு பேசிக்கலி இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வச்சுக்கிறேன் நான். இது வந்து இட் இஸ் அ மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் வந்து இந்த ஆவரேஜுக்கு கீழே வரும் பொழுது இது ரெட் ஆகும், மேலே போகும் பொழுது க்ரீன் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம். ஓகே, என்ன நான் சொல்கிறதுன்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் வந்து க்ரீனாக இருக்கணும். ஓகே, இதோடு சேர்ந்து நம்ம வந்து மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்டம்ங்கிறது எவ்வளவு ஒரு புஷ்ஷு, எவ்வளவு பவர் இருக்குது அந்த மூவுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இதை பாருங்கள். இந்த க்ரீன் கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். இது வந்து மொமெண்டமும் இருக்குது, ட்ரெண்டும் க்ரீனில் இருக்குது. ஸோ இது வந்து மேலே போயிருக்குது. ஓகே, பட் இதே இது இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன். இந்த இடத்துல மொமெண்டம் க்ரீனில் இருக்குது, இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைனும் க்ரீனில் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுச்சு. ஓகே, ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு தேவையான ஒரு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான பவர் அங்கே இல்லை. அது வால்யூம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இது ஒரு மேனிப்புலேஷன் மூவாக இருந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்,
இந்த மொமெண்டம் லைன் எப்போவுமே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ யூ வெயிட் ஃபார் கிராஸ் ஓவர். இந்த மாதிரியான கிராஸ் ஓவருக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல பிடிச்சிருப்போம் நம்ம. பட் இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்துக்க முடியும். வால்யூம் வச்சு செக் பண்ணலாம். பட் இன் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் வந்து க்ரீனாக இருக்கணும். ஓகே, மொமெண்டம் லைன் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ இட் இஸ் சார்ட் ஆஃப் அ ட்ரூ மூவ்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மொமெண்டம் வந்து இது இவ்வளவுதான். வால்யூம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் போட்டுக்கிறலாம். ஐ திங்க் இட் வில் அலவ் யூ. அதோட மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வால்யூம் இதையும் போட்டுக்கிறலாம். உதாரணமாக இந்த வால்யூம் இந்த இதை பாருங்கள். இந்த லெங்த் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸு, மல்டி அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் 20 நாள் வால்யூமை எடுத்துக்கிட்டு, ஆவரேஜ் வால்யூமை எடுத்துக்கிட்டு, இந்த கரண்ட்டு இப்போ இருக்கிற கேண்டில் கடந்த 20 நாள் ஆவரேஜ் வால்யூமை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிற கேண்டிலுக்கு மட்டும் அதை வந்து கலர் பண்ணி காமி, எல்லோ கலரில் காமி அப்படிங்கிற மாதிரியா ஒரு இது. இப்போ உதாரணமாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன் மூவ், அதாவது கடந்த 20 நாள் வால்யூமை விட 2 மடங்கு இது வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு, அதாவது கீழே புஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது எத்தனை மடங்கு அப்படிங்கிறது இந்த ஸ்பைக் ரேஷியோ லேபிளை வச்சு பார்த்துக்கலாம், அதுவே காமிக்கும். இப்போ இது வந்து 2.13 டைம்ஸ் கீழே இறங்கி இருக்குது, இது 2.33 டைம்ஸ் மேலே ஏறி இருக்குது. இப்போ மேலே ஏறிட்டு இங்கே கீழே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸு மேலே போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக மேலே போயிட்டு கீழே வந்து இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை பிக்கப் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. எஸ்எம்சி கான்செப்ட், நீங்கள் லிக்விடிட்டி கான்செப்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது பற்றியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கலர்டு பார், அதாவது ப்ரைஸ் வந்து இப்போ இந்த வால்யூம் ஆப்ஷன் பாருங்கள். லெங்த் வந்து நம்பர் ஆஃப் டேஸு, மல்டி வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். இப்போ லெங்த் வந்து 20, மல்டி ஃபேக்டர் 2 அப்படின்னு சொன்னால் ட்வைஸ் தி ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் த லாஸ்ட் 20 days. ஓகே, இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த கேண்டிலை வந்து கலர் பண்ணி காமி, அதுக்கு மேலே ஒரு லேபிள் போட்டு காமி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆப்ஷனுடைய வேலை. இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் த சென்ஸ் செட்டிங்ஸ் உடைய வேலை. ஓகே, இதை எடுத்து விட்டுறேன் இப்போதைக்கு. ஆர்எஸ்ஐ பேண்டு, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்எஸ்ஐ இதுதான். அதாவது கீழே எப்பவும் பார்ப்பீங்க இல்லையா, தனியாக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி அதை வந்து இங்கேயே மேலே அந்த கேண்டில்ஸ்க்கு மேலேயே கொண்டு வந்து காமிக்கிறது தான் பொதுவாக. அதாவது இண்டிகேட்டர்ஸை ஒவ்வொரு அதாவது என்ட்ரி போகும்பொழுது எத்தனையோ நிறைய செட்டப்ஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்லீப்பில் வந்து வெவ்வேறு செட்டப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐயை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறவர் அப்படின்னு சொன்னால் இந்த இண்டிகேட்டரில் ஆர்எஸ்ஐ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெண்டு வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. மொமெண்டம் வச்சு எடுக்கிறீங்கன்னா மொமெண்டம் லைன் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இதில் இருக்கு. எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது ஆர்எஸ்ஐயை பொறுத்தவரையில் என்ட்ரி எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே போச்சுன்னா தென் தே வில் டேக் அன் என்ட்ரி. உதாரணமாக 1 ஹவரில் 5 மினிட்ஸில் அந்த மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்எஸ்ஐ 50 லைனு. இந்த பர்டிகுலர் கேண்டில் ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே போயிருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே. ஓகே, இந்த ஆர்எஸ்ஐ பேண்டினுடைய வேலை அதுதான். ஓகே, இது வந்து போலிஞ்சர் பேண்ட் மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயை காமிக்கும்.
RSIல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது RSI நீங்க கீழ போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு SMA லைன் இருக்கும். அது வந்து கிராஸ் ஓவர் சில பேர் கிராஸ் ஓவர் நடக்கும்பொழுது எடுப்பாங்க. அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த RSI ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்த்துக்க முடியும். அது எப்படி பார்க்கணும்னா இந்த இருக்கு. அதுக்கு பேர் ஏர்லி RSIன்னு பேர் கொடுத்துருக்கிறேன் நானு. உதாரணமா இங்க பாருங்க. இது வந்து கீழ இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே கலர்ல இருக்கு இல்லைங்களா? பட் இந்த இடத்துல எங்க கிராஸ் ஓவர் நடக்குதோ, அப்பயே எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஏர்லி RSI ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சம்வேர் ஹியர். கொஞ்சம் முன்னாடியே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே. அது தனியா ஒரு RSI இண்டிகேட்டர் போட்டு பார்த்து, இதையும் அதையும் போட்டு பார்த்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதாரணமா இந்த இடத்துல வந்து ஏர்லியராகவே கிராஸ் ஓவர் நடந்திருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது ஸ்டாண்டர்டு, இது வந்து ஏர்லி. இப்போது இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல 50க்கு கீழே இறங்கி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் தான் இருக்குது. பட்டு ஆக்சுவலி இந்த கிராஸ் ஓவர் ஏற்கனவே நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பாருங்கள். ஸோ ஏர்லி RSI அப்படின்னு போட்டிங்க, இங்கே பாருங்கள், இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிராஸ் ஓவர் இங்கேயே நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ப்ராபப்ளி இந்த ப்ராஃபிட்டை நம்ம கீப் அப் பண்ணியிருப்போம். சில சமயங்களில் இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஏர்லி RSI வித் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேண்டல்ஸை வந்து இந்த கலர்லையும் மாற்றி காமிக்காது. போட்டிங்கன்னா இதை வந்து இப்போ சிலர் வந்து பைசல் சிக்னலாக கூட எடுத்துக்கிறவாங்க. உதாரணமாக இங்கேருந்து இந்த நல்ல பிரைட் க்ரீனில் இருக்குது. ஸோ இங்கே பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் போயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து க்ரீன் கேண்டில்ஸு. ஓகே, பட் ஆல்ரெடி ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ராப்ளி இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஓகே, இது வந்து RSIயை வச்சு நம்ம செய்யக்கூடிய RSIயை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய சில பாசிபிலிட்டிஸ். ஓகே, RSI எப்போ எடுத்து விட்டுருவோம். அடுத்து வேற என்ன, RSI பேண்ட் பார்த்தாச்சு. RSI டேபிள், எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RSI டேபிள் ஒன்று இருக்குது. இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இங்கே ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 1 ஹவர் இருக்குது, இங்கே ஒரு 1 ஹவர் இருக்குது. எஸ், கரெக்ட். இது என்னன்னா, எப்போவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் தான் லோயர் டைம் ஃப்ரேம் ட்ராவல் ஆகும். ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மச் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ட்ரில் டவுன் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம் வருவாங்க. உதாரணமாக வீக்லி பயஸ் எப்படி இருக்குது, தென் டெய்லி எப்படி இருக்குது, 4 ஹவர் 1 ஹவர் எப்படி இருக்குது, தென் ஒரு பர்டிகுலர் லோயர் டைம் ஃப்ரேமில் தே வில் டிசைட் டு டேக் அன் என்ட்ரி. இப்போ உதாரணமாக அந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறவருன்னு வைங்களேன். உங்களுடைய 5 மினிட்ஸும் 1 ஹவரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். இப்போது இந்த RSIயே வந்து 5 மினிட்ஸும் 50க்கு மேலே இருக்குது, 1 ஹவரும் 50க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, தென் ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் இஸ் அப் ட்ரெண்ட். ஸோ தர்ஃபோர் யூ கேன் லுக் ஃபார் என்ட்ரி இன் அ 5 மினிட் டைம் ஃப்ரேம். அதுதான் இந்த நம்பர்ஸ். ஸோ மேலே உள்ளது வந்து இட்ஸ் அ லோயர் டைம் ஃப்ரேம், கீழே உள்ளது ஹையர் டைம் ஃப்ரேம். யூ கேன் சிங்க் போத் ஆஃப் தெம். ஓகே, அடுத்து வந்து பிவட்ஸ். இட்ஸ் பேசிக்கலி ஸ்டாண்டர்ட் பிவட். நீங்கள் தனியாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு நாளைக்கான பிவட்ஸை மட்டும்தான் காமிக்குது. லாஸ்ட் டே அல்லது கரண்ட் டேக்கான பிவட்ஸை தான் காமிக்கும். இதை வந்து வீக்லி மந்த்லி மாற்றுற ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்ளி நெக்ஸ்ட் வேர்ஷனில் ரிலீஸ் பண்ணலாம். ஓகே,
இதுதான் இந்த பிவட்ஸு. வால்யூம் பார்த்தாச்சு. நான் வால்யூம் ப்ரொஃபைல். வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஒரு பிக் டாபிக் ஆக்சுவலி. வால்யூம் ப்ரொஃபைலில் நம்ம முதல்ல ஆன் பண்ணுவோம். இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் வந்து 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ இது வந்து தேர்ஸ்டேக்கானது. ஃப்ரைடே வந்து இன்னும் இது வந்து கம்ப்ளீட் ஆனதா இது நினைக்கல. இட்ஸ் ப்ராபப்ளி மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் ஆனதா அது நினைக்கும். ஸோ இந்த டாப் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஓகே, முதல்ல சென்டர் லைன் வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது 70% ஆஃப் த வால்யூம் இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆயிருக்கு. மேலே உள்ளது வந்து வேல்யூ ஏரியா ஹை VAH, இது வேல்யூ ஏரியா லோ VAL. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு காய்கறி கடையோ இல்லை ஏதாவது ஒரு கடை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் அவர் வந்து ஒரே ப்ரைஸில் விற்றுருக்க மாட்டார். ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10-20% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருப்பார். அதை வந்து ஒரு சில பேருக்கு 10-20% மேலே ஏற்றி காம்பன்சேட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் கடையில் அதிகபட்ச விலைக்கு விற்ற ஏரியா இது, ப்ரைஸ் லெவல் இது. தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்களுக்கு குறைச்ச விலையில் கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து அன்னைக்கு தேதியில் குறைச்ச விலையில் என்ன விலைக்கு விற்றுருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து 7 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. இந்த இடம் வந்து 10 ரூபாய்க்கு விற்ற இடம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆவரேஜாக அன்னைக்கு தேதியில் ஆவரேஜாக என்ன ரேஞ்சில் அவர் விற்றுருக்காரு. ப்ராப்ளி அது வந்து 8 ரூபாயா இருக்கலாம், 9 ரூபாயா இருக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. POC பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது இட் இஸ் அந்த இடத்துல 70% ஆஃப் தி வால்யூம் ட்ரேட் ஆன இடம். இதை வந்து ஃபேர் ப்ரைஸு, டீசெண்டாக ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது பையரும் செல்லரும் ஓகே நல்ல ப்ரைஸ் தான்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஏரியா. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட். அதாவது அந்த ப்ரைஸை வந்து அந்த இடத்துக்கு புல் பண்ணும். ஓகே, VAH வந்து இட்ஸ் அ வேல்யூ ஏரியா ஹை. இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக கூட சில பேர் நினைப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஹை ஏரியாவுக்கு போன உடனே அது வந்து ரிட்டர்ன் ஆகும். உதாரணமாக வியாழக்கிழமை பாருங்களேன், இந்த ஹைக்கு போயிட்டு அது வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஓகே, அண்ட் வேல்யூ ஏரியா லோ, you can also think of it as a support area. Okay, and ஜென்ரலாக அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து நேத்தைக்கானது. ஓகே, ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்படி ஒரு லைனை போட்டுக்குவோம் ஸோ தட் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி POCக்கும் ஒரு லைன் போட்டுக்கிடுவோம், VALக்கும் ஒரு லைன் போட்டுக்கிடுவோம். இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆனது, முந்தின அதற்கு ப்ரீவியஸ் டேயினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது ஃபேர் ப்ரைஸு, ஓகே ஈக்குவலிபிரியம்னு கூட சொல்லலாம். இந்த ஏரியாவில் வந்து ஆக்சுவலி தொட்டுட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிலர் என்ட்ரி எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், தே வில் லுக் ஃபார் அ ரீடெஸ்ட். அதாவது இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ்ன்னு நிறைய பேர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு வேளை இங்கே வந்து இப்படி வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ப்ராபப்ளி திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூ சப்போர்ட் ஏரியா. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா திஸ் பிகம்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஒன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்குது, தென் ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே வந்துடுச்சு. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த POC, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து தென் அதை உடச்சி கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல லைன்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த லைனை மேனுவலாக போட வேணாம், நம்ம வந்து நான் வந்து அதுலேயே காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்ளீட்டட், அதாவது முந்தின நாள் கம்ப்ளீட் ஆன இந்த லைனை இந்த இடத்துல டாட் மாதிரி போட்டு காமிக்கும், அவ்வளோதான் இது.
இப்போ இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் டேயினுடைய லைன்ஸு பிஓசி, விஏஎல், விஏஹெச்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து டெவலப்பிங் பீரியடு. இப்போது இது வந்து டைனாமிக்காக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எது ஹை, எது லோ, எது வந்து ஆவரேஜ் பிஓசின்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் மார்க்கெட்டும் கேண்டில்ஸ் மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். அந்த மூவ் ஆகிட்டே இருக்கிற கேண்டில்ஸ், அந்த லைன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஷோ யூ தி டெவலப்பிங் பீரியட். யூ ஹாவ் டு யூஸ் தி டெவலப்பிங் பீரியட். இப்போ இது வந்து வெள்ளிக்கிழமைக்கான இது. இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. இதை வந்து நம்ம ஆக்சுவலி இதில் போய் பார்த்தா கிரிப்டோ, இப்போ ஓப்பன் மார்க்கெட் என்ன இருக்கோ அதில் போய் பார்த்தோன்னா தெரியும். கிரிப்டோ, பிட்காயின், யூஎஸ்டியில் பார்க்கலாம். லைன்ஸ் மூவ் ஆகும். வால்யூம் வந்து இதாக இருந்துச்சுன்னா தெரியும். சரி, 1 minute மூவ் ஆகுதா? So what I'm trying to say is that developing lines will keep moving. Okay, ஏன்னா இந்த வால்யூம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு இதுதான் பிஓசி, இது விஏஹெச், இது விஏஎல். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பிஓசியில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன் நான், பிட்காயினில். இதில் ஒரு லைனை போட்டு வைப்போம். இந்த வீடியோ முடிகிற சமயத்தில் இது சேஞ்ச் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு நிஃப்டி. 5 minutes. ஸோ இதுதான் அந்த டெவலப்பிங் லைன்ஸ். அதனுடைய ப்ரைஸ் லெவலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஷோ ப்ரைஸ் லெவல். இந்த இடத்துல இதனுடைய ப்ரைஸ் லெவலில் காமிக்கும். இது டிஇவின்னு காமிக்கும், விச் மீன்ஸ் டெவலப்பிங் விஏஹெச். இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதையும் இதற்கு முந்தின நாளினுடைய இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேஸில் புதன்கிழமையினுடைய வால்யூம் ஹை ஏரியா இருக்குது பார்த்தீங்க, வால்யூம் ஏரியா ஹை, அதுக்கு மேலே தான் இது ஓப்பன் ஆகிருக்குது. மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு இது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிருக்குதுல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல சில ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பிக்கப் பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டு தென் இதுவங்க வந்து மேலே போயிருக்காங்க. இதை உங்களுக்கு எஸ்எம்சி இந்த கான்செப்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதன்படி கூட நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இந்த பர்டிகுலர் இதை பாருங்கள். நான் வந்து இந்த 2 கேண்டிலையும் ஒரே கேண்டிலாக ட்ரீட் பண்ணுறேன். பிகாஸ் இதனுடைய இதை வேணுங்க தாண்டலை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போடுவோம், ஒரு பாக்ஸ் ஒன்று போடுவோம். ஓகே, இந்த பாக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு வைங்க, கரெக்டாக விட்டுட்டு போன ஆர்டர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணியிருக்கானுங்க. இதனுடைய ஹை என்ன? 23,428.25. இவனுடைய லோ என்ன? 23,428. இவனுடைய லோ 23,426.55. இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணிட்டு தென் டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. ஓகே, I would recommend you to study to understand about SMC. It will be beneficial for you. ஓகே, பிகாஸ் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ அட்ரஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு தனி வீடியோ தான் தேவை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கடல் அது. ஓகே, நான் என்னென்ன பார்த்துருக்குறோம், விஏஹெச் பார்த்தாச்சு, கம்ப்ளீட்டட்னா என்னன்னு தெரியும், டெவலப்பிங்னா என்னன்னு தெரியும், டைம் ஃப்ரேம். இப்போது நம்ம பார்த்தது இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமினுடைய
வால்யூம் ப்ரொஃபைல். இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் வீக்லியாக கூட மாற்றி பார்க்கலாம். வீக்லியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அது வீக்லியோடைய வால்யூம் டேட்டாவை எடுத்து உங்களுக்கு இது காமிக்கும். உதாரணமாக டெவலப்பிங் எடுத்து விட்டுறேன் நான். உதாரணமாக இதை பாருங்கள். இப்போ நீங்கள் வீக்லியை பார்த்துருந்துருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த இருக்குது இந்த லைனு, ரைட்? ஓகே, இதுக்கு நான் தனியாக லைன் போடுறேன். இதுலேயே தான் லைன் போட முடியும்ல, எக்ஸ்டெண்டு. நீங்கள் மே மாதம் 11th மே மண்டே நீங்கள் இந்த வீக்லி ப்ரொஃபைலை பார்த்துருக்கீங்க. ஓகே, இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே தான் அவன் ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் போட்டிருக்கிறான். ஒரு தடவை திருப்பி டெஸ்ட் பண்ணியிருக்கிறான். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? திஸ் மே ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்டிங் ஆன் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன் நான். ஒரு நல்ல ஒரு டோஜி இன்வெர்டட் ஹேமர்னு கூட சொல்லலாம். ஓகே, இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், 23,940 ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இங்கே எங்கே 23,940லேருந்து 23,360, இன்னும் 340 கூட சொல்லலாம், 260 வரைக்கும் போயிருக்குது. ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸு? அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் அள்ளியிருப்பீங்க. ஒரு லாட் எடுத்திருந்தா 600 × 65 எவ்வளோ? 40,000 வந்துருக்குமா? சார், ரஃப்லி சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ இங்கே வால்யூம் ப்ரொஃபைலை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து, கன்ஃப்ளூவன்ஸ் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். அது ஆனால் அந்த மூவிங் மார்க்கெட்டில் அந்த மாதிரி டிசைட் பண்ணுறதுக்கு யூ நீட் ப்ராக்டிஸ். ஸோ பேப்பர் ட்ரேடிங் செஞ்சு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி 4-5 விஷயங்களை பார்த்து நீங்கள் யூ ஷுட் கெட் ஃபெமிலியர் ஐஸ். ஸோ வீக்லி பார்த்த மாதிரி மந்த்லி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வி ஹேவ் டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி. Okay. Now, okay, so this is done. Now, next is supply and demand. Supply and demand, it's a standard one. ஒன்றும் பெருசாக அதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் we will do it. சிடிஎஃப்னா கரண்ட் டைம் ஃப்ரேம் என்ன? இந்த ஹிஸ்டாரிக்கல் ஜோன்ஸ் டு ஷோ அப்படிங்கிறது இந்த ஓல்டு லைன்ஸு. அது எவ்வளோ லைன்ஸை காமிக்கணும்? 10 காமிக்கணுமா, 4 காமிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக. இப்போ கரண்ட் டைம் ஃப்ரேமை பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ கரண்ட் டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்ளை ஜோனு, இங்கே ஒரு சப்ளை, இங்கே டிமாண்ட் ஜோனில் இருக்குது. கரண்ட் டைம் ஃப்ரேம் விச் இஸ் 5 minutes. ஓகே, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோன்ஸு, அதெல்லாம் பிரீச் பண்ணதுனால, அதாவது பிரேக் பண்ணதுனால இது பாக்ஸாக இல்லாமல் லைனாக இருக்கு. ஓகே, நான் கரண்ட் டைம் ஃப்ரேம் இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கீங்க 5 minutes அப்படின்னு சொன்னால், இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், அடிக்கடி ஃபார்ம் ஆகும். நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு, டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பிகாஸ் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்குறோன்னு வைங்களேன், டக்குன்னு இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆகும். நமக்கு என்டர் ஆகிறதா இல்லை எக்ஸிட் கண்டினியூ பண்ணுறதா இல்லை எக்ஸிட் ஆகிறதாங்கிற குழப்பம்லாம் வரும். இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் சிங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த செகண்ட், இப்போது ப்ரைஸ் இப்படி போகுது, ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போகுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு இடையில உங்களுக்கு சின்ன சின்னதான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல. லோயர் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் இருக்கும்.
இப்படி வந்துட்டு தென் இப்படி போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் பொழுது எடுக்க ட்ரை பண்ணுறோம், அலைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஐ ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ யூஆர் இன் 5 minutesன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 30 minutes யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 30 minutes போட்டிங்க அப்படின்னு சொன்னால் there will be fewer lines and it gives a reasonably good view. இப்போ இது வந்து கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து டிமாண்ட் ஜோன், இது வந்து சப்ளை ஜோனு. ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கானது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து முடிவெடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஹையர் டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த OTF1 OTF2 ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று போதும் அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் டு வாட் எவர் இட் இஸ் அண்ட் டூ இட். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து டெய்லியாக மாற்றிட்டு அவங்க 1 hour டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு வைப்போமே. ஸோ டெய்லியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் they can decide. ஓகே, அதற்கான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் அதுதான். ஓகே, இப்போ நான் சொன்னது வந்து இட் இஸ் நாட் எல்லாமே கம்ப்ளீட் ஃபைனல் கிடையாது. யூ மே ஹாவ் டு கோ பேக் அண்ட் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். பிஓசினா என்ன, விஏஎல்னா என்ன, இதை எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம், சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் சிங்க் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் சிங்க் வந்து இது வந்து ஒரு கைட்லைன். சில பேர் வந்து 5 minutesக்கு அகெயின்ஸ்ட் 15 minutes யூஸ் பண்ணுவாங்க. 1 minute to 5 minute யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கைட்லைன். யூ கேன் யூஸ் whatever guideline you want to say. இப்போ if you are comparing 1 minute and 5 minute as a higher time frame, then இந்த 1ஐயும் 5ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது பார்த்த உடனே டக்குன்னு இப்போ இன்னொரு டைம் லைனுக்கு போய் டைம் ஃப்ரேமுக்கு போய் அங்கே போய் என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ஆக்டிவிட்டி. அதுக்காக அந்த ஒரு கன்வீனியன்ஸுக்காக கொடுத்துருக்கிறது தான் இது. ஓகே, now this is done. Now VWAP உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் VWAP யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஒரு US காங்கிரஷனல் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு என்ன கம்பெனி ஞாபகம் இல்லை, ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, அவங்க கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது VWAP யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு மழுப்பி கடைசியில் ஒத்துக்கிட்டார். எஸ், நாங்கள் வந்து VWAP யூஸ் பண்ணுவோன்னு. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் பார்த்தேன், நான் தரேன். ஜென்ரலி VWAP பொறுத்தவரையில் இந்த VWAPக்கு மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் தி மார்க்கெட் இஸ் லைக்லி டு கோ அப். VWAPக்கு கீழே நல்ல ஒரு க்ளோஸ் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தென் மார்க்கெட் இஸ் லைக்லி டு கோ டவுன். இதை பேஸ் பண்ணி கூட நான் சம்டைம்ஸ் என்ட்ரி எடுப்பேன், சம்டைம்ஸ் இல்லை. ஐ ஹாவ் அ லுக் அட் இட். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி VWAP எங்கே இருக்குது, அதாவது ப்ரைஸ் வந்து கம்பேர்ட் டு VWAP எந்த இடத்துல இருக்குது, மேலேயா கீழையா அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய என்ட்ரி டெசிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தேன் நான். ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு இல்லைங்களா? யா, இட்ஸ் ஹியர். என்னன்னு சொல்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் VWAPக்கு மேலே ஸ்ட்ராங்கான கேண்டில் போட்டுச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன்னு. இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். வால்யூம் எப்படி இருக்குது அந்த கேண்டலில்? அநேகமாக நல்லா பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டீசென்ட் கேண்டில். 1.09
வால்யூம் இருக்குது. ஓகே, நான் இதை பார்த்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னு வைங்களேன், நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் இதே சமயத்தில் நீங்கள் வந்து வீக்லி விவாப்பை போட்டு பாருங்க இந்த கேண்டில் பக்கத்தில். ஓகே, நான் இந்த கேண்டில் சொல்லலை, நான் ஆக்சுவலி சம்வேர் ஹியர். ஓகே, விவாப்பு வந்து இந்த இடத்துல வந்து வீக்லி விவாப்பை உடச்சி கீழே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு டவுன்வர்டு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா வீக்லி விவாப்புக்கு கீழே வந்ததுனால. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, ஞாபகம் வரபோது சொல்கிறேன் நான். ஸோ விவாப் இஸ் விவாப்புக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா the price is likely to go up. விவாப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா price is likely to go down. ஓகே, ஸோ அதுதான் விவாப்பினுடைய வேலை. அப்படி தான் விவாப்பை புரிஞ்சுக்கிறணும். சாரி. அடுத்து வந்து ஹெச்எல்சி ப்ளஸ் 50%, ஹை லோ க்ளோஸ் அண்ட் 50%. அந்த லைனை ட்ரா பண்ணுது. எதனால் இந்த இதுனாக்க சிலர் வந்து என்ன செய்வாங்க, ப்ரீவியஸ் டே மோஸ்ட்லி அந்த பிஹேவியர் எப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணிருச்சுன்னா ரிவர்சல் நடக்கலாம், ப்ரீவியஸ் டே லோவை டச் பண்ணிருச்சுன்னா திருப்பி ரிவர்சல் நடக்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸில் பாருங்கள், இது வந்து அந்த ஹெச்எல்சி டெய்லியை கிளிக் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டேயினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ இருக்கிற கேண்டில் வரைக்கும் அது ட்ரா பண்ணும். ஓகே, உதாரணமாக இதுதான் வந்து வெள்ளிக்கிழமையோடது. ப்ரீவியஸ் டேயை தாண்டி மேலே போயிட்டு ரொம்ப தூரம் மேலே போகாமல் இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் போட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டு, தென் இட் ஹஸ் கம் டவுன் டு ஹியர். ஓகே, மேனுவலாக லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். This is one way of one kind of a setup for taking an entry. Okay, அதே மாதிரி VWAP is another kind of setup. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டப். இப்போ வால்யூம் இஸ் another one and trend momentum is another one. We look for as much, அதாவது நிறைய விஷயங்கள் பொருந்தி போகிறத பார்க்கணும். பட் எல்லாமே பொருந்தி போனால் தான் என்ட்ரி எடுப்போம்னா you will get into the analysis paralysis. So it will never happen. அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது சிபிஆர். சிபிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிபிஆரில் வந்து ஒரு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னைக்கானது, அதாவது வெள்ளிக்கிழமைக்கானது. இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒரு சிபிஆரில் வந்து 2-3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வைடு, the one is narrow, other one is regular. ஓகே, இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, R1 S1னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சுவலி இந்த இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த டே ஆரம்பித்த உடனே அது வந்து போட்டுட்டோம். உதாரணமாக இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த கேண்டில். இது வந்து முந்தின நாள் தேர்ஸ்டே. இது வந்து ஃப்ரைடேயோடைய கேண்டில். ஃப்ரைடே கேண்டில் ஆரம்பித்தோடனே அது வந்து ஒய்டா இல்லை என்ன டைப்பு அப்படின்னு இது வந்து காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து வைடு, R1 S1ல் வந்து ரிவர்சல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது.
ஸோ நம்ம வந்து R1S1 போட்டு பார்க்கலாம். பிவட்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து R1ல் வந்து டச் பண்ணிவிட்டு இது வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகே, இதே இது வந்து நேரோ அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப எராக்டிக்காக இருக்கும். அதாவது மேலே போகலாம், கீழே போகலாம், வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். இதே இது வந்து ரெகுலர் அப்படின்னு சொன்னால் தி எக்ஸ்பெக்டட் ரிவர்சல் மே ஹேப்பன் இட் R2 ஆர் R3. இப்போ R2வில் நடக்குமா R3யில் நடக்குமான்னு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கெட் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த R2வை தாண்டி நிற்கிது அப்படின்னு சொன்னால் தென் த ரிவர்சல் இஸ் எக்ஸ்பெக்டட் ரஃப்லி இட் R3. ஓகே, ஸோ இந்த கேண்டில்ஸ் எப்படி எங்கே போய் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பொறுத்து திஸ் மே வேரி. ரெகுலர் அப்படிங்கிறது R2வில் நடக்கலாம், R3யில் நடக்கலாம். ஒருவேளை இங்கே கீழே இப்போ இறங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இப்போ R1S1 இந்த பர்டிகுலர் இதுலேயே இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் R1க்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் த லைக்லி ரிவர்சல் ப்ராபப்ளி அட் R2 த நெக்ஸ்ட் லெவல். அப்படித்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறணும். ஓகே, இது ஒரு ஆக்சுவலி பெரிய சப்ஜெக்ட் இது. இதை வந்து இதுக்கு வந்து நான் ப்ராபப்ளி ஐ வில் ட்ரை அண்ட் ட்ராப் அனதர் வீடியோ. இன்னும் கொஞ்சம் இதில் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்குது. ஓகே, ஸோ இந்த சிபிஆர்லேயே வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலி சிபிஆர் கேன் பி கம்பைன்டு வித் வால்யூம், இட் கேன் பி கம்பைன்டு வித் VWAP. இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நீங்கள் கம்பைன் பண்ணலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் கூகுளில் போய் தேடி பாருங்கள். தேடி பார்த்து இஃப் யூ ஃபைண்ட் அவுட் சம் குட் அப்ரோச்சஸ் அண்ட் ஐடியாஸ் யூ கேன் லெட் மீ நோ. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ட்ரெண்டு மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தாச்சு. RSI பேண்டு பார்த்தாச்சு. RSI டேபிள் பார்த்தோம். பிவட்ஸ் பார்த்தோம். பிவட்ஸ் we combined it with the CPR and then we saw that. வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தோம். ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் சிங்க்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் கேள்விகள் வராததுனால let's end the video here. I think this will be useful to you. Thanks for your time. Thank you. Bye-bye.